இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடும்ல? அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. சாருவுக்கு தடவுற சந்தனத்துல ஏதாவது கெமிக்கலை கலந்து விட்டுருவோமா? கண்ணமெல்லாம் அரிப்பிடித்து விட்டா போதுன்னு ஓடிடுவாள. உனக்கு ஏன் இப்படி ஒரு கொலவெறி? பின்னா இந்த குடும்பத்தை பார்த்தாலே காண்டாகுது. சரி, இன்னும் ஒரு நாள் பல்ல கடிச்சுக்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட சாருவ அவ புருஷன் வீட்டுக்கு துரத்தி விட்டுருவோம். ஆனா கல்யாணம் நாம நினைச்ச மாதிரி தானே நடக்கும். பின்ன அவங்க நினைச்ச மாதிரியா நடக்கும்? எல்லாம் பக்காவா பிளான் பண்ணிருக்கு. சீனு மாமா, என்னதானா? உங்களை மாயா தான் கூப்பிட்டா. அப்படியா? கண்டினியூ. என்ன மாயா? சும்மா இருச்சேனோ. சித்தப்பா, அவங்க ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குல்ல? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இன்னும் ஒரு நாள் தான் நீ என்னோட மருமகள் ஆயிடுவ. உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும் அத்தை. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. எங்க பார்ச்சாரோ, கல்யாணம் முடிஞ்சதும் என் புள்ளைய உன் முந்தானில முடிஞ்சு வச்சுக்கணும். அவனுக்கு அந்த மாயாவோட நினைப்பே வரக்கூடாது, சரியா? அத்தை, நீங்க எனக்கு சொல்லியா கொடுக்கணும்? அண்ணி, நீங்க கமலையே படாதீங்க. ஒரே வருஷத்துல ரெட்டை புள்ளைய பெத்து கொடுத்துருவா. ஐயோ, வெக்கத்தை பாரு. ஐயோ சித்தி. ஏய், என்ன நீ சும்மா என் மருமகளை கிண்டல் பண்ணிட்டு இருக்க? சரி, அங்க நலங்கு வைக்க ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. நான் போய் என்னன்னு பாக்குறேன். 5 நிமிஷத்துல ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துரு. வந்துருங்க. என்ன மாயா, மாப்பிள்ளைக்கு சாரு மேல ரொம்ப தான் லவ்ஸ் போலயே. ஏய், அதுக்கு தானே தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கோம். மாப்பிள்ளையும் பொண்ணையும் உட்கார வச்சுட்டா நலுங்க ஆரம்பிச்சிடலாம். சித்தி, இவன் பக்கத்துல உட்காரணுமா? சகிக்கல, என்னால முடியாது சித்தி. சாரு, இங்க பாரு. சீனு தான் உன் கழுத்துல தாலி கொட்ட போறோம். இன்னும் ஒரு நாள் தானே, பொறுத்துக்கும். என்னால முடியாது. இரு, ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவோம். அண்ணி, சாரு அந்த பையன் கூட சேர்ந்து உட்கார மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்க சொல்லுவோம். சாரு, போய் உட்காரு போ. ஏங்க, பொண்ணுக்கு நீங்க தான் முதல்ல நலுங்கு வைக்கணும். அது மட்டும் இல்ல, நீங்களும் சகலையும் சேர்ந்து அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து என் பொண்ணுக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கணும். ஓ, அப்படியா? கன்னிகாதானத்தை பெத்த அப்பா அம்மா பண்ணாம அடுத்தவங்க பண்றாங்களேன்னு மாப்பிள்ளை வீட்டுல கோச்சுக்க போறாங்க. சம்பந்தியே சொல்றப்போ நாங்க ஏன் கோச்சுக்க போறோம்? ரகுராம் ஐயா தம்பதி சமேதரா கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தா எங்களுக்கும் சந்தோஷம் தான். தேனு, உனக்கு சம்மதம் தானே? என்னங்க இத போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு? அவங்களே பண்ணட்டுங்க. சகல, நீங்க 2 பேருமே கன்னிகாதானம் பண்ணி வைங்களேன். இருந்தாலும் பெத்த அப்பா அம்மா கூட இருக்கணும். 4 பேரும் சேர்ந்தே இதை செய்வோம். ரொம்ப சந்தோஷங்க. இவன் என்னடி நிஜமாவே பொண்ணை கட்டிக்க போறவன் மாதிரி பதில் வசனம்லாம் பேசுறான்? அதானே, சம்மந்தியா நடிக்க வந்தமா காசை வாங்கிட்டு போனமான்னு இல்லாம தேவையில்லாததெல்லாம் பேசுறாங்க. சீனு, வாப்பா, நீ போய் நில்லு.
அப்பாவை எதுக்கு அனுப்புன? விடுதனா, மாப்பிள்ளை பக்கத்துல நிக்கிறதுல இப்ப என்ன ஆயிட போகுது? ஆ, ஏய் பத்மா, ஏய் பத்மா, சீனுக்கு எதுக்கு நலங்கு வைக்கிற? ஏங்க மாப்பிள்ளை தோழனுக்கு பண்றதானே இதெல்லாம்? எல்லாம் எனக்கு தெரியும். சும்மா ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருப்பீங்க. மச்சான், மோயோ, நீ ரொம்ப அசால்ட்டா இருக்க. இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை. நாம இவங்க மேல ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதை மீறி சாரு கல்யாணத்தை நடத்தியே ஆகணும். கவலைப்படாத, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். சாரு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். சீனு, யாருக்கும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அங்க பாரு. வாங்க வாங்க. ஐயோ, மேடம், இவங்க தான் அந்த ஃபேமிலி மேடம். தெரியாம பண்ணிட்டேன் மேடம், எங்களை மன்னிச்சிருங்க மேடம். இப்போ நீங்க இங்க இருந்து போய் அந்த தரகர் கிட்ட நீங்க உண்மையிலேயே பொண்ணு பாத்துட்டீங்கன்னு சொல்லி நம்ப வைக்கணும். இவரை பத்மா அத்தை பாத்துட்டா இந்த கல்யாணமே நின்னுடுமே. ஆமா மாயா, அதுக்கு தான் உன்னை அவசரமா இங்க கூட்டிட்டு வந்தேன். இப்போ என்ன பண்ணலாம்? உடனே இவர் யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்.